எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு எல்லா பெண் மக்களுக்கும் பெண்மணிங்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். ஆனால் எல்லாருக்குமே இல்லை, சில பேர், சில லேடிஸ்க்கு மட்டும். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு சில காரணங்க இருக்குது, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்ல வரேன். நம்மளுக்கு வீட்டில் வழி இருக்கோ இல்லையோ, விஜயனை பற்றி பேசுகிறதுக்கு மைக் இருக்குது. மைக்கு கிடைச்சா விஜயனை பற்றி என்ன அவதூறு வேணுமா பேசலாம், அவர் எந்த அளவுக்கு வேணுமா கிண்டல் பண்ணலாம். சில லேடிஸ்க்கு சொல்கிறேன், புரியும். சில வீடியோஸ்ங்க பார்க்குற பாரு, அந்த லேடிஸுங்க, சில பேர் லேடிஸுங்களுக்கு புரியும். அம்மா தாய்மார்களே, சில தாய்மார்களே, உங்களுக்கு கோடி குண்டு, ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. இந்த வயசில் விஜயனை உங்களுக்கு பேரனா இருக்கணும் முடியும். பேரை மட்டும் தான், அண்ணன் கிடையாது, மகன் கிடையாது. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுகிறத கற்றுக்கோங்க. நீங்கள் போடுற சாரீ ப்ளவுஸ்லேயே தெரியுது நீங்கள் எந்த ஆட்சி எந்த கட்சின்னு. என் அண்ணன் பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களா? அதே தமிழ்நாட்டில் தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணன், என் விஜய் அண்ணன் சிஎம், அவர் இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து தமிழ்நாட்டை மாற்றணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு சக்ஸஸ் எடுத்துன்னு வரணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அவர் நினைக்கிறாரு பாரு. அதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் கொழுப்பெடுத்து ஆடுறீங்க. அம்மா தாய்ங்களா, சில லேடிஸுங்களுக்கு கொஞ்சம் வாய் மூடின்னு ஒழுங்கா வீட்டில் உன் பிள்ளைங்கள உன் புருஷனுங்களை போய் பார்த்துக்கோங்க ஒழுங்கா. அப்புறம் ரோட்டில் வந்து மைக் பிடிச்சின்னு கொட்டாய் விட்டாரு, பொட்டு வச்சாரு, அதெல்லாம் அப்புறமா பேசலாம், புரியுதா? ஃபஸ்ட்டு உன் புருஷனுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குறேன்னு இதில் தெரிய போகுது. நீ எந்த சாரீ கட்டியிருக்க, எந்த சாரீ ப்ளவுஸ் போட்டிருக்க, அதிலே தெரியுது நீங்கள் எந்த வாயாட்டிங்கோ எந்த வாலாட்டிங்கோன்னு. ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், வாய் முடியும் போங்க. ஆளாளுக்கு விஜய் நம்ம வீட்டு கிடையாது, இருக்கோம், நாங்கள்லாம் இருக்கோம். ஒழுங்கு மரியாதை பொம்பளைங்களுக்கு சொல்கிறேன். சில பொம்பளைங்களுக்கு வாயை மூடின்னு வீட்டில் வேலை பாருங்க. புடவை கட்டிக்கின்னு மைக் பிடிச்சி நாங்கள் வந்து ஆட்டுற வேலை வச்சுக்காதீங்க, வேற மாதிரி தான் ஆகிடும். விஜய் என்ன சைலண்டாக இருக்காருன்னு நினச்சிட்டிங்களா? உங்களோட ஒரு வீடியோ அங்கே போய் தான் இருக்கோம். நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு 200 கொடுத்தாங்களா 1000 கொடுத்தாங்களா நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ வாங்கி மைக் பிடிச்சின்னு பேசுகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, பொம்பளைங்களுக்கு அதுக்கு தான் சொல்லுறது, வா எப்பவுமே ஜிப்போடுன்னு. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? நம்ம தமிழ்நாட்டு நம்ம சீமை கேவலமாக பேசுகிறீங்க. ஸ்டாலின் அவர் எங்கே போகிறாரு எங்கே வராரு எப்போனா கேட்டிருக்கீங்களா?